வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பேங்கிள் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 கட் பேங்கிள் வந்து 2 எடுத்திருக்கேன். 4 கட் பேங்கிள் வந்துட்டு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் கட் பேங்கிள் வந்து 1 எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து எல்லாமே கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் லோட்டஸ் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு 8K பிங்க் குந்தன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் மூன் ஷேப் குந்தன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 1 கட் பேங்கிள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 8K பிங்க் கலர் ஐ குந்தனை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட் இது வந்துட்டு ஒரு லோட்டஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த லோட்டஸ் 3D பேங்கிள் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ப்ரைடலுக்கு வந்துட்டு இந்த லோட்டஸ் பேங்கிள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலே வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் பேங்கிள் வந்து டிசைன் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நான் 2 க்ரீன் கலர் மூன் குந்தனை வந்து நான் கீழே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி அந்த குந்தன் ஸ்டோனை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் வந்து பேங்கிள் சீரீஸ்னு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு நிறைய குந்தன் பேங்கிள்ஸ், கிராண்டான பேங்கிள்ஸ், அப்புறம் வந்துட்டு ப்ரைடல் பேங்கிள்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அந்த 1 கட் பேங்கிளில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த பேங்கிளுக்கு எல்லாமே வந்துட்டு கோல்டன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த ஹைட் ஆகிடும். எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறனால மறைஞ்சிரும். அதனால வந்து நீங்கள் கோல்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பிங்க் அண்ட் க்ரீனுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே வந்துட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இது பண்ணும்போது 2 பக்கமுமே கொஞ்சம் கேப் விட்டு வந்து பண்ணுங்கள். நம்ம சைட்லேயும் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லோட்டஸ் வந்துட்டு 3D எஃபெக்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா B7000 க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா பெட்டல்ஸுக்கு, அதுக்கு நடுவுலையுமே வந்துட்டு நான் 2 ஐக்குந்தன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த பேங்கிள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் ஃபுல் பேங்கிளையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் யாருக்காவது கிராண்டான பேங்கிள்ஸ் அப்புறம் ப்ரைடல் பேங்கிள்ஸ் வேணும்னா நம்ம பேஜில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்குமே வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் வந்து கேப் இருந்தது, அதுக்கு வந்து நான் ஒயிட் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நான் கோல்டன் கலர் சுகர் பீட் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சுகர் பீட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து சில்க் த்ரெட்டில் ஒட்டும்போது ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3D மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டோன் மேலே நம்ம ஸ்டோன் ஒட்டுவோம். அதுக்கு வந்து B7000 க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ட்ரை பண்ண வச்சிடலாம். இதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் அந்த சென்டர் பேங்கிள். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 கட் பேங்கிள் வந்து நான் 4 எடுத்திருந்தேங்க. ஸோ 4 கட் பேங்கிளில் வந்து நான் வந்து சிம்பிளாக தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த தீமே வந்துட்டு பிங்க் அண்ட் க்ரீன் தான். ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அது பேஸ்ட் பண்ணிவிட்டு டியூப் பீடு இருக்கும்ல, அந்த சுகர் பீட்ஸ் மாதிரியே டியூப் பீட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சென்டரில் வந்து ஒரு பார்டர் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தென் பிங்க் இப்படியே வந்துட்டு நான் ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி நான் 4 பேங்கிள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது வந்து ஒரு ஹேண்டுக்கு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டிசைனுக்காக நான் காட்டியிருக்கேன். நீங்கள் ப்ரைடலில் பேங்கிள் பண்ணுறீங்கன்னா 2 ஹேண்ட்லேயுமே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக இந்த பேங்கிள் டிசைன் பண்ணி ஃபுல்லாக டிசைன் பண்ணிடுறேன். இதே மாதிரி 4 பேங்கிளுமே பார்டர் பேங்கிளாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கட் பேங்கிள் வந்து எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து அவுட் சைட் பார்டர். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த சிங்கிள் கட் வரும். அதுக்கப்புறமே வந்து 2 சைட்லேயுமே 2 அந்த 4 கட் பேங்கிள்ஸ் வரும்.
அந்த எட்ஜு இருக்கு இல்லையா பார்டரில், அங்கே வந்து இந்த பேங்கிள்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஃபைனலாக ஓவர்வியூ காட்டுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நான் ஸ்மால் சைஸ் லக்ஷ்மி காயின்ஸ் தான் எடுத்திருக்கேன். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், அது வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அதை கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே மேலே லைட்டாக அந்த பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் ஒட்டி வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து தெரியும். ஸோ மேலே நீங்கள் கட் பண்ண எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடித்தோடனேயும் வந்துட்டு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த எட்ஜில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேப் தெரியுது இல்லையா, அந்த சர்க்கிளோட எட்ஜில். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 3mm குந்தன் ஸ்டோன்ஸ் பிங்க் அண்ட் க்ரீன், அதுக்குமே வந்துட்டு பிங்க் அண்ட் க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். அங்கே இந்த எட்ஜில் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு B7000 க்ளூ உங்களுக்கு எவ்வளோ எட்ஜ் முடியுதோ அவ்வளோ வரைக்கும் நான் ஒரு 6-7 எட்ஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம் பேஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் 3mm வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் க்ரீன் 3mm. இந்த மாதிரி நான் ஆல்டர்னேட்டாக வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து இதே மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைடு முடிஞ்சோடனே இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைட்டாக அந்த பிங்க்குக்கு ஸ்ட்ரைட்டாக பிங்க் கலர், க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் கலர், அந்த மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது டிசைன் வந்து ஈவனாக அழகாக தெரியும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி இந்த பார்டர் பேங்கில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ப்ரைடல் பேங்கிள் செட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இந்த பேங்கிள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த செட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை 2 ஹேண்டுக்குமே பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் யாருக்காவது கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.